Hello guys, welcome to Slide Squad. Hi Madhu, hi Praju. Hello, ஹலோ ஹலோ ஹாய் ஹாய். hi Prajwal, வணக்கம் hi Prithvi வணக்கம். bro, Hi. What a match Namaste. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேட்ச் செம்ம மேட்ச் டிசி vs பஞ்சாப். ஒரு எபிக் மேட்ச். ஐ திங்க் ரெக்கார்ட் பிரேக்கிங் மேட்ச் ஸ்கோர்னு நினைக்கிறேன். அது 530 ரன்ஸ் இன்னைக்கு மட்டுமே. லாட் ஆஃப் திங்ஸ் டு டிஸ்கஸ் அந்த மேட்சை பத்தி. லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் இனிஷியல் தாட்ஸ் கைஸ். ஆமா, லைக் மேட்ச் லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் வேற லெவல்ல ஆடினாங்க. லைக் ரெண்டு டீமுமே. ஸோ இவங்க நல்லா ஆடல, அவங்க நல்லா ஆடலன்னு சொல்ற மாதிரி யாருமே இல்லை. ரெண்டு டீமுமே when it Hmm. comes to பேட்டிங் லைக் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அவ்வளோ ஹை ஸ்கோர் செட் பண்ணது. அண்ட் இன்னொரு சைடு அதை பஞ்சாப் சேஸ் பண்ணது எல்லாம் பார்த்தப்போ எனக்கு என்னவோ நெக்ஸ்ட் மேட்சஸ் எல்லாமே நிப்பாட்டிட்டு டைரக்டா கப் எடுத்து பஞ்சாப் கிங்ஸ் கொடுத்துடலாமோன்னு கூட தோணிச்சு. லைக் லைக் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. லைக் அந்த அளவுக்கு ஆடினாங்க, வேற லெவல்ல ஆடினாங்க. மது, your thoughts? I mean, நம்ம இவ்வளவு நாள் இது என்ன குவைட் நல்ல மேட்ச் இதுல இன்னொன்று டீம் அப்படி விளையாடினாங்க, இன்னொன்று டீம் இப்படி விளையாடினாங்க தான் பேசணும். பட் பிருத்வி ப்ரோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே 500+ ரன் இன்னைக்கு இந்த மேட்ச்ல பார்த்த மாதிரி சீரியஸ்லி. ஐ மீன் ராகுல், ஐ மீன் வெரி ஹாப்பி தட் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி பிரஜ்வல் குல்தீப் நல்லா ஆடுவான்னு சொன்னா, நான் ஐயர் அப்புறமா ராகுல் நல்லா ஆடுவான்னு சொன்னேன். அப்புறமா பிருத்வி ப்ரோ கூட லைக் ராகுல் நல்லா ஆடுவான்னு சொன்னேன். ஐ மீன் நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணல, பட் வி எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் விளையாடணும். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த ப்ரீவியஸாக ஆகட்டும், இனி கூட ஆகட்டும். ஸோ இட் இஸ் கோயிங் லைக் அஸ் பர் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ தட் குட் டு சி தட் வி ஆர் டூயிங் குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ப்ரெடிக்டிங் மேட்சஸ். அண்ட் எதிர்பார்த்த மாதிரி லைக் யூனோ அச்சிந்தே பெரிய டோட்டல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுல போய் சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். எதிர்பார்க்க டெல்லி இவ்வளோ நல்லா விளையாடுவாங்கன்ட்டு. ஓகே, பஞ்சாப் இதுக்குன்னா பெட்டரா விளையாடினாங்கன்ட்டு. ஸோ தெர் இஸ் நோ வேர்ட் லைக் மீ டெல்லிங் தட் தே பெர்ஃபார்ம் குட் ஆர் இவனை ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி விளையாடினாங்க. இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் வி சா. யா, ஸோ அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ திங்க் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் இன் திஸ் மேட்ச். ஒன் ஆர் டூன்ற மாதிரி இல்லை. ஸோ வில் டச் அப் ஆன் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஎல் ராகுல் எங்க இருந்தா இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை வச்சுக்கிட்டு எதுக்கு ஆங்கர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இப்படியே ஆடலாம். எல்லா மேட்ச் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பால் ஒன்ல இருந்தே டிஸ்ட்ரக்டிவா ஆடிட்டு இருந்தான். எல்லா பாலும் என்ன சொல்றது, சென்சிபிளா அடிச்சிட்டு இருந்தான். கிரவுண்ட் குட்டியான்னு பார்த்த உடனே ஃபீல்டு எங்க செட் பண்ணலையோ அங்கதான் அடிச்சிட்டு இருந்தான். ஸ்ட்ரெயிட்டா தான் நிறைய டார்கெட் பண்ணேன். ஸோ லெட்ஸ் குவிக்லி டாக் அபவுட் தட் 220 ரன் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கேஎல் ராகுல் அண்ட் நிதிஷ் ராணா. லைக் அதுதான். ஸோ லைக் நேத்து லைக் யார் ஜெயிக்கணும்னு நம்ம வந்து ப்ரொபபிலிட்டி பத்தி பேசுறப்போ கூட லைக் மதுவும் நானும் வந்து லைக் டெல்லின்னு சொல்லியிருந்தோம். ஸோ லைக் அவங்க அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் லைக் அவங்க அதை கிளிக் ஆச்சுன்னா டெல்லி வந்து பிடிக்கவே முடியாதுன்றது அவங்க வந்து ப்ரீவியஸ் மேட்சஸ்ல நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு கேஎல் ராகுல் நிதிஷ் ராணா ஆடின பார்ட்னர்ஷிப் கூட ஆக்சுவலி சொல்ல பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் ஆடின ஸ்கோர் தான் அந்த ஸ்கோர். மற்றவங்க எல்லாம் அவங்க தாண்டி ஒரு இன்னும் ரெண்டு விக்கெட் ரெண்டு பேட்ஸ்மேன் தான் ஆடி இருப்பாங்க, அவ்வளவுதான். பட் ஆப்போசிட் டீம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5 to 6 மெம்பர்ஸ் பேட்டிங் ஆடி இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேர் வச்சு இவ்வளவு அந்த ஸ்கோர் செட் பண்ணிக்கிறாங்கன்னா லைக் லைக் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. நீங்க லைக் என்ன ஒப்பீனியன் கேட்டாலும் தே ரியலி பிளேட் அ குட் நாக்குன்னு தான் சொல்லணும். கேஆர் ராகுலா இருக்கட்டும், லைக் அவனுக்கு கொடுத்தார் நம்ம நிதிஷ் ராணாவா இருக்கட்டும். லாஸ்ட் மேட்ச்ல கிடைக்காத நிதிஷ் ராணாக்கு இந்த மேட்ச் நிதிஷ் ராணாக்கு சரியா கிடைச்சிச்சு. அண்ட் லைக் தலைக்கு மேல வர்ற பால் எல்லாம் தூக்கி பின்னாடி தூக்கி அடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ லைக் வேற லெவல் பேட்டிங் அது பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் நான் ஆக்சுவலி ஸ்கோர் போற விதம் பார்த்தப்போ ஐ மீன் சம்வேர் தே கோன் கிவ் டார்கெட் சம்வேர் 280 அந்த ரேஞ்சில் வரும் தான் நினைச்சேன். பட் பட் இருந்தாலும் இப்போ அவங்க செட் பண்ண டார்கெட் கூட லைக் ரொம்ப பெரிய டார்கெட். அது அவங்க ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து அடிச்சிருக்காங்கன்றது வந்து லைக் வேற லெவல். ஸோ இது இப்படியே டெல்லி கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது.
So Madhu, any thoughts to add on to that? ஐ மீன் செஞ்சுரி அடிக்கிறதுலே பெரிய விஷயம். அதுல வேற ராகுல் 150 அடிச்சாங்க. அது இன்னும் பெரிய ஷாக்கான விஷயம் தான். ஐ மீன் பிரஜல் சொன்ன மாதிரியே இட் வாஸ் அ வெரி ஹியூஜ் டார்கெட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி ஆடுன்னு பார்த்தா 262 ஏதோ கொடுத்தாங்க. 262 263 ஏதோ அடிச்சாங்க டெல்லி. இஃப் ஐம் நாட் ராங் 60. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் இட் வாஸ் 260 ப்ளஸ் தான். பட் ஏன்னா நிசாங்கா ஃபெயில் ஆயிட்டான். அவனு ஐ மீன் அவனோட ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணணும்? ஏன்னா ஹி ட்ரைட் கப்புள் ஆஃப் டைம்ஸ். அவங்க 20-30 தான் அவள் ஆடிருந்தான். பட் ராகுல் கிட்ட எதிர்பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஐ மீன் நம்ம எதிர்பார்த்தோம். பட் இவ்வளவு நல்லா விளையாடுவான்ட்டு எதிர்பார்க்கல இன்னைக்கு ராகுல. ஐ மீன் நம்ம இதுக்கு பின்னாடி நம்ம மேட்ச் பேசணும் எஸ்ஆர்எச் மேல கூட ராகுல் பெங்களூர் எப்படி விளையாடினா அவர் வந்து இப்படி அடிச்சான்னு அவன் அதெல்லாம் பர்சனலா கேட்டா நினைக்கிறேன் எங்கேயோ நம்ம வீடியோ பார்த்துட்டு. ஐ திங்க் ஈவெண்ட் இன்னைக்கு ரொம்ப ஈவெண்ட் வெரி பிக் கூட. ராகுல் ஆகட்டும் நிதிஷ் ராணா கூட he utilized whatever. நிதிஷ் ராணாக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்ட்டு இல்லை. he didn't get, he was not getting that proper form to do it. But in terms of today's game, he really played really nice, நிதிஷ் ராணா. அண்ட் எனக்கு என்ன ஷாக் ஆனா நிசாங்கா பிளேஸ் மில்லர் வந்து இழுத்துருந்தா ஐ திங்க் சாப்பிட்டுக்குவா மில்லர். ஐ திங்க் அவங்க ஆடு பார்த்தா 300 எக்ஸ் பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சேன். பட் அந்த லாஸ்ட் ஓவர், அந்த 2 லாஸ்ட் ஓவர்ல பிடிச்சாங்க டெல்லி பவுலர்ஸ். ஐ திங்க் லாஸ்ட் செகண்ட் ஓவர் வந்து இப்ப மாற்றாங்க யாரோ ஒருத்தர் போட்டா அவனுக்கு பிடிச்சாங்க. அண்ட் ஹர்ஷித் ராணா ஹர்ஷதீப் அவனும் ஃபுல் ஓவர்ல டாட்ஸே கொடுத்தா. ஹர்ஷித் 1-1 கொடுத்தா. இட் வாஸ் லைக் டீசெண்டா பிடிச்சாங்க. இல்லைன்னா 300 டெஃபினெட்லி பிடிச்சிக்குவாங்க டிசி. பட் 300 எல்லாம் ஓகே. பட் 260 பிக் ஸ்கோர் தான் ஆக்சுவலி. ஐபிஎல் இந்த சீசன்லயே 260 இஸ் ஹியூஜ் ஸ்கோர். நான் 260 எல்லாம் அடிச்சப்ப ஐ திங்க் பஞ்சாபோட ஃபர்ஸ்ட் லாஸ் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள பிஃபோர் கோயிங் டு பஞ்சாப் ஐ திங்க் பஞ்சாப் போலர்ஸ் கூட எதுவுமே பண்ண முடியல அங்க. ஐ திங்க் இட் வாஸ் லைக் பிளாட் சர்ஃபேஸ் நினைக்கிறேன். எதுவுமே பண்ண முடியல அவங்களால. அன்லஸ் பேட்ஸ்மேன் ஒரு மிஸ்டேக் கிரியேட் பண்ணி விக்கெட் கொடுக்கறது தவிர வேற எதுவுமே அங்க விக்கெட் போற சான்சஸ் கிடைக்கல அவங்களுக்கு. எவ்ரி ஒன் ஆல்மோஸ்ட் வேர் லைக் மோர் தென் 11 runs per over கொடுத்தாங்க. ஸோ தேர்ஸ் நத்திங் மச் டு டாக் அபவுட் பஞ்சாப் bowling. தே ட்ரைட் தேர் பெஸ்ட். பட் எல்லாம் அடி வாங்கினாங்க சொல்லணும். இட் வாஸ் நிதிஷ் ராணாஸ் அண்ட் ராகுல்ஸ் டே. பட் லெட்ஸ் கம் டு பஞ்சாப்ஸ் பேட்டிங். என்ன அந்த ஓப்பனர்ஸ பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லா மேட்சும் வந்து சைக்கோ மாதிரி ஆட்டு போயிடுறாங்க. அவங்களோட மிடில் ஆர்டருக்கு பேஸ் செட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. 6 overs-க்கு 120 ப்ரோ ஸ்கோர்ஸ் அவங்க அடிச்சது. நான் அந்த மாதிரிலாம் பவர் பிளே ஸ்கோரே பார்த்ததே இல்லை. நான் 6 overs 60 அடிக்கிற டீம் நம்ம எல்லாம். 6 overs 120 இது ஏதோ லோக்கல் மேட்ச்ல அடிப்பாங்கல்ல, 6 overs டோர்னமெண்ட் நடக்கும்ல, அந்த மாதிரி மேட்ச்ல அடிச்சா கூட 120 அடிக்க மாட்டாங்க. 2 சின்ன பசங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க டெல்லி போலர்ஸ். அதுவும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான போலர்ஸ் அவங்க. முகேஷ் குமார், அக்ஷர் பட்டேல், நட்ராஜன், குல்தீப் எல்லாம். அவங்களுக்கு அகேன்ஸ்டா 6 overs-க்கு 120 அடிக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தேர் பேட்டிங். ஓப்பனர்ஸ் பத்தி ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஓப்பனர்ஸ்ல லைக் நான் நேற்று சொன்ன மாதிரி என்கிட்ட இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா யார் ஆடுவாங்கன்னு கேட்டப்போ நான் பிரப்சிம்ரன் சொன்னேன். ஸோ லைக் அந்த ஓப்பனிங் ஸ்டார்ட் அவங்க லைக் வேற லெவல் இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து லைக் சூப்பரா நீங்க சொன்ன மாதிரி 120 runs 6 overs கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பாக்குறப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா டெல்லி அண்ட் டார்கெட் செட் பண்ணப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அவங்க மைண்ட் வைஸ் எப்படி இருந்திருக்கும்னா வேம்புலியே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டு ஆட்டர்கள்லாம், அதனாலலாம் ஒன்னு ரோஸ் அடிச்சிட முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு அவங்க பேட்டிங்கு. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதையே தாண்டி அடிக்குமோன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ லைக் ஆமா ஆமா செம்மையா அடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வின் நம்ம பார்க்கலாம். நேற்று நான் கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பஞ்சாப் அவங்க ஃபர்ஸ்ட் வின் பார்க்கணும், நாளைக்கு டெல்லி ஜெயிக்கணும்ட்டு. ஸோ அப்படி ஆகும் தான் நினைச்சேன். ஆனா நான் டைலாக் சொன்ன மாதிரியே நீங்க எவ்வளவு அடிச்சாலும் அதை தாண்டி நான் அடிப்பேன்டான்ற மாதிரி தான் அவங்க ஆடினாங்க. ஸோ லைக் ஃபினாமினல் பேட்டிங்னு தான் சொல்லணும். அவங்க லைக் எதுவுமே அதான் சேம் நம்ம டெல்லி பேட்டிங் டைம்ல என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் பஞ்சாப். அவங்களா அவுட் ஆனா சரி, இல்லைன்னா
பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார்ட். உங்க ரெண்டு பேரும் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், அது ஜஸ்ட் டச் அப் ஆன் ஸ்ரேயஸ் ஐயர் as well as continuing for Prajit. I mean, come on. I mean, openers பத்தி yes, I agree they're doing good. But அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நம்ம என்ன மேட்ச் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ண கூட bowlers and opening batsmen are that is their point of duty to finish it. But middle order batsmen are the cameos where they have to take the team to either decent score or the finish the score. When it comes to middle order batsmen in this IPL, நான் ரொம்ப ரேரா பார்த்துக்கிறேன். ஐ திங்க் 3-4 பேர்ட்டா சொல்றேன். ஒன்னு பட்டீலர், இன்னொன்னு ஐயர், ஆர் இன் கிளாஸ். அவங்க பத்தி எல்லாம் அப்புறமா பேசுறேன். பட் இன் டுடே கேம் ஐயர் சீரியஸ்லி அவன் ஸ்லோவாலாம் ஸ்டார்ட் பண்ணல. ஹீஸ் ஒன்லி ஏம் டு ஃபினிஷ் த கேம். அதே மாதிரி விளையாடிட்டு போகணும். ஐ மீன் இவங்க டெல்லி விளையாடுற டைம் எல்லாம் பார்த்தீங்களா, ஐயருக்கு இன்னைக்கு பிரஜல ஏதாவது தமிழ்ல டேலாக் சொன்னாங்க. அதே மாதிரி தான் நினைச்சேன். ரோசா அளவுக்கு வந்துட்டாங்கன்ட்டு தான் கேண்டி சாப்பிடுங்க போங்களான்ட்டு வாபஸ் திரும்பி கூப்பிட்டு I think this is the only team in history of IPL I haven't lost even after 6-7 games. இப்போ மாட்டோம் 0. ஆமா 0. I mean 14-1 இருக்கலாம், 14-2 இருக்கலாம், 14-3 இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே they're still maintaining the same streak for 7-0. I think பிரஜர் கூட சொன்னா, I think I remember ஃபைனல்ல போய் தோக்குற இப்போ ஒரு மேட்ச் தோத்துட்டு அந்த பேர்டனை தூக்கின்னு போலான்ட்டு. பட் he proved wrong. நாங்க ஜெயிக்கிறோம் விளையாடுறோம்ட்டு. ஸோ த சேம் திங் ஹேப்பன் லைக் அங்கங்க. ஐ திங்க் காண்டி ஆகட்டும், இன்னொரு காண்டி அப்புறமா யாரு காண்டி அப்படி ஸ்ட்ரகல் பண்ணா. பட் ஐயர் didn't give up, man. He just took his team to the winning side. And ஒரு பால்ல 2 பால்ல ஜெயிக்கணும். 18th ஓவர்ல முடிச்சிட்டாங்க. 18.4 3 முடிச்சிட்டாங்க கேம். நான் என்னோட மைண்ட் செட் என்னன்னா, அந்த 6 பால் இன்னும் விளையாடிருந்தா இந்த 300 அச்சா கூட அடிச்சுட்டு போவாங்க இன்கேஸ் அந்த ஸ்ட்ரீக்ல மெயின்டைன் பண்ண. நீங்க டச் அப் ஆன் பண்ணிட்டீங்க இதெல்லாம், பேட்டிங் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. பட் நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த டச் அப் பண்ணலைங்க. Sorry Prithvi bro. I have to add one more point. I don't know you're about to say the same thing until, but தெரியல பிரப் சிங்கானோ இல்ல பிரியான் ஷாரியா தெரியல, முகேஷ்க்கு 6 4 வச்சா இன்னைக்கு ஒரு ஓவர்ல 4 வச்சா. அதுல ஒண்ணு மிஸ்ஃபீல்ட் ஆச்சு. தட் ஐஸ் ரெஸ்ட் ஆல் ட்ரஸ்ட் மீ ஆல் 4. அவ 4 பால் 4 வச்சுட்டு வந்தேன். நானும் டிண்டாக் அகாடமில போய் ஜாயின் ஆயிட்டான்ட்டு அந்த மைண்ட் செட்ல போனான். பட் தட் வாஸ் ரொம்ப ரேர். ஒருத்தர் 100 அடிக்கிறது 150 அடிக்கிறது ரொம்ப ரேர். பட் 6 பால் 6 6 6 பால் 6 4 அடிக்கிறது இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் திங் we see in this kind of formats. Yeah, go ahead Prithvi bro. நான் அந்த பாயிண்ட் ஆட் பண்ணல. பட் குட். நான் அதை ஆக்சுவலி மறந்துட்டேன். 4 6 4 அடிச்சது. ஸோ நல்ல ஒரு பாயிண்ட் அது. அதெல்லாம் அடிக்கிறது ஈஸியே இல்லை ஆக்சுவலி. எல்லா பாலுமே டார்கெட் பண்றதுனால வேரியேஷன்ஸ் போடுவான் முகேஷ் குமார். அவனுக்கு அடி வாங்குறதெல்லாம் ரொம்ப பிகாஸ் ஆஃப் தி குட் பேட்டிங் தான் சொல்லணும். பட் நான் இன்னொரு பாயிண்ட் ஹைலைட் பண்றது என்னன்னா, என்ன சொல்றது, நேத்து நான் சொல்லி முடிச்ச அதே இடத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விராட் கோலிய ஃபர்ஸ்ட் பால்ல கேட்ச் விட்டுட்டு அவன் பினிஷ் பண்ணிட்டு போயிட்டான் கேம். இன்னைக்கு KL ராகுல டிராப் பண்ணிட்டான். மறுபடியும் அந்த சஷாங்க் சிங்க பவுண்டரில ஏன்டா நிப்பாட்டுறீங்கன்னு தெரியல. அவன் எல்லா கேட்சையும் விடுறான். இன்னைக்கு அந்த கேட்சை விட்டுட்டு ராகுல் 8ல இருந்து அவன் கேட்ச் விடும்போது அவன் எங்க பினிஷ் பண்ணான்? 152ல பினிஷ் பண்ணான். அதேதான் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஸ்ரேயஸ் ஐயரோட 2 கேட்ச் ஈஸி கேட்ச் கருண் நாயர் விட்டுட்டான். அங்கேயே கேம் சேஞ்ச் ஆயிருக்கும். அங்க ரொம்ப டைட்டா இருந்துச்சு கேம். அந்த ஸ்ரேயஸ் ஐயரை பிடிச்சிருந்தாங்கன்னா சஷாங்க் சிங் எல்லாம் ஃபார்ம்லயே இல்ல அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் யாரு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மார்க்கோ யான்சன் இது வரைக்கும் ஆடாத பேட்ஸ்மேனா வந்திருப்பாங்க. கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். ஈஸி 2 கேட்ச விட்டுட்டு கேமே விட்டுட்டாங்க. இல்லைன்னா என்ன சொல்றது, இட் வாஸ் டிசீஸ் மேட்ச் தான் நான் சொல்றேன். பட் அந்த கருண் நாயரை ஏன் கொண்டு வந்தாங்க சப்ஸ்டிடியூட் ஃபீல்டரான்னு கேட்டா தெரியல. லாஸ்ட் மூமெண்ட்ல ஆஃப்டர் செகண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல ராகுல் உள்ள போயிட்டான். ஐ திங்க் ஹி வாஸ் நாட் ஃபீலிங் குட் நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் பிக் இன்னிங்ஸ் ஸ்டப்ஸ் கீப்பிங் பண்ணோடனே இவன் கருண் நாயர் உள்ள வந்துட்டான். ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சான்.
பட் சரி ஒரு கேட்ச் விட்டுட்டான், ரெண்டாவது கேட்ச் ஈஸியா பிடிச்சிருவான்னு பார்த்தா அதையும் விட்டுட்டான். லெட்ஸ் டாக் அபவுட் தட் கைஸ். என்ன கேட்சிங்க ரொம்ப கேவலமா இருக்கு இந்த டைம். நிறைய டீம்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் கேட்சஸ் விடுறாங்க. லெட்ஸ் டச் அப் ஆன் தட். நேத்து வாஷிங்டன் சுந்தர், இன்னைக்கு சஷாங்க், கருண் நாயர். ஐ மீன் ஸோ மோரோவர் இன்னைக்கு இன்னைக்கு சொல்லுங்க மிஸ்ஃபீல்டு சொல்லுங்க bro. பண்றது சொல்ற பதில் ஐ ஃபீல் இட் இஸ் லக் ஃபார் த பேட்ஸ்மேன்ஸ் இஃப் ஐம் நாட் ராங். பிகாஸ் ஏன்னா அது ஏதோ சொல்லுவாங்க, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருன்ட்டு. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தோம், they took the team into different side. And also talking about bowling, I don't know, I can start about talking about bowling. Teen Atras வந்து ஒரு ஓவர் 9 inch and already பஞ்சாப் was a decent good total. ஒன் ஓவர் 9 and அவனுக்கு இப்போ 11th ஓவர் 12th ஓவர் பக்கமா கொடுத்தாங்க. அந்த டைம்ல பார்த்தோம்னா he literally got smashed like anything and he gave 50 plus next 3 overs. Natras. And yes, I don't think so, Prithvi, bro. The catch drop in made any impact on Tala, impact ஆயிக்கலாம். இல்ல But ப்ரோ, as ரொம்ப per my குரூஷியல். குல்தீப் ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க, அக்ஷர் அண்ட் குல்தீப் அந்த டைம்ல. correct, தேவர் ஸ்குவீசிங் correct. த கேம் அந்த டைம்ல. அது அந்த டைம் பார்த்து இவன் அவுட் ஆயிட்டான். கூப்பர் கான்லி, நேல் Mm, வாதேரா எல்லாம் அவுட் mm, ஆயிட்டாங்க. ஸோ செட் mm, பேட்ஸ்மேன் mm. இருந்து ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான். ஸோ அவனோட ரெண்டு குரூஷியல் கேட்ச விட்டாங்க. அது ஈஸி கைக்கு வந்த கேட்ச் அது. அதை விட்ட உடனே அதுக்கப்புறம்லாம் அவன் சான்ஸே கொடுக்க மாட்டான். அவன் சும்மாவே அடிச்சிட்டு இருந்தான் எல்லாரையும். அதுக்கப்புறம் ஈஸியா ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டான். மேபி அதை பிடிச்சிருந்தா ஒரு 50 ரன் மார்ஜின் டைட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. I mean, I feel, yeah, I would have also felt, but பஞ்சாப் தோத்துக்குவாங்கன்ற இதெல்லாம் இருக்கு, அந்த நிலைமையில இல்ல, இருக்கு. அந்த அந்த மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் இது வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகல. சோ அதுதான் நான் சொல்ல வரேன். இல்லைன்னா அவங்களோட I டாப் feel, ஆர்டர் மட்டும் தான் ஆடி இருக்கு. because I feel in case here the wicket எதுனா பயன் இருந்துச்சுன்னா, I mean, if I'm not wrong, அயன் இருந்துச்சுன்னா there would be ஸ்டாய்னஸ் இருந்தா, ஜெனிசன் இருந்தா, எல்லாம் பீப்புள் பவர் ஹிட்டர். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி சி அவங்களோட மிடில் ஆர்டர் பார்த்துக்கலாம். பிகாஸ் இப்போ வரைக்குமே அந்த லோவர் மிடில் ஆர்டர் பேட்டிங் பார்த்ததே இல்லை நம்ம பஞ்சாப். when it comes to, ஸ்டாய்னஸ் ஆகட்டும், ஜெனிசன் ஆகட்டும், we have to see what is the their kind of playing. But overall பார்த்தா, yeah, I mean, good luck was in both the team. பட் ரெண்டு பேரும் அதே மாதிரியே யூட்டிலைஸ் பண்ணாங்க, ராகுலும் ஸ்ரேயஸ். யா, ஸோ ஐ திங்க் டஃப் லக் தான் சொல்லணும் டிசிக்கு. பிகாஸ் அவங்களால எதுவுமே பண்ண முடியல அந்த ட்ராக்ல. ஐ திங்க் தேர் ஸ்பின்னர்ஸ் கண்ட்ரோல்டு லிட்டில் பிட். பட் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால எதுவுமே பண்ண முடியல அந்த பிட்ச்ல. வச்சு அடிச்சு இது பண்ணிட்டாங்க, சேஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கோரை. இடோன்னு அவங்களோட மொமெண்டம் இதுக்கப்புறம் எங்க போக போகுதுன்னு தெரில. பிகாஸ் டாப் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸா இப்போ ஆல்மோஸ்ட் 4 out of 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் தோத்துட்டாங்க. தேர் ஆல்மோஸ்ட் டு தி பாட்டம் ஹாஃப் நோ. ஸோ நெக்ஸ்ட் வேற ஆர்சிபியை ஃபேஸ் பண்றாங்க. ஜஸ்ட் 1 day கேப் தான். மண்டே டெல்லியில தான் ஆர்சிபியை ஃபேஸ் பண்றாங்க. அவங்க ஊர்ல போய் அவங்களே போட்டு வந்தாங்க இவங்க. ஸோ அவங்க ரிவெஞ்சுக்காக ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு டஃப் பேட்டில் இருக்க போகுது உங்களுக்கு டெல்லிக்கு. ஸோ அந்த மேட்சை தோத்துட்டாங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தே வில் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் கம்பேக் இன் த டோர்னமெண்ட் அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் டைம்ஸ் ஃபார் டிசி. பட் பஞ்சாப் டூயிங் குட். பஞ்சாப்க்கு நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் ராஜஸ்தான் இன் தேர் ஹோம். ஸோ ரைட் ஆஃப்டர் திஸ் டிசிஸ் மேட்ச் ஆன் மண்டே, டியூஸ்டே அவங்க பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான் ஆடுவாங்க. ஸோ தட் வில் பி a குட் மேட்ச். ஏன்னா ரெண்டு பேரும் நல்ல bowling அண்ட் பேட்டிங் லைன் அப் வச்சிருக்கிற டீம்ஸ். So it will be interesting to see Punjab, but they will settle at the top. I think couple of more wins, they'll be easily qualified into the playoffs நினைக்கிறேன். They are almost there, but officially சொல்லணும்னா இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா they will qualify for sure ன்னு சொல்லலாம். So I think that's pretty much about that match. I think it was Rahul and the openers டே அப்படின்னு சொல்லலாம். பிரியான்ஷ் ஆரியன் அண்ட் ஸ்ரேயஸ் ஆல்சோ. ஸோ அவங்களோட டே தான் இது மேஜர்லி. டு பி ஃப்ராங்க், இவ்வளோலாம் ஆகி மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் கேஎல் ராகுலுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கிடைச்சிருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ. அண்ட் ஒரு இன்சிடென்ட் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, லுங்கி நிகிடிக்கு அடிபட்டுச்சு. மேபி அந்த அவனோட 4 overs மிஸ் பண்ணாங்க. ஸோ யா, அதுவுமே ஒரு இஷ்யூ.
Yeah, I mean, அந்த பாயிண்ட் சொல்றது இருந்தா then I missed somewhere. Yeah, அவன் இருந்தா கூட if I'm not wrong அந்த slower delivery is helpful ஆயிக்கலாம் in today's game and எனக்கு தோணுது. I hope he's better. He will recover and bounce back to the field as soon as possible for Delhi. யா அண்ட் நேத்து மிச்சல் ஸ்டார்க் லேண்ட் ஆயிருக்கான் டு டெல்லி. ஸோ Hmm. ஆர்சிபி மேட்சுக்கு மிச்சல் மார்ஷ் வில் பி கமிங் Hmm. பேக். ஐ தாட் மிச்சல் மார்ஷ் அண்ட் லுங்கி லிங்கேடி இருப்பாங்கன்னு. நோ ஐ டோன்ட் நோ லுங்கி நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாங்கன்னு டவுட் தான். Hmm. ஸோ தே மே கண்டினியூ வித் I think நிசங்கான் even தான் தோணுது. இல்ல மிச்சில் ஸ்டார்க் இந்த நியூஸ் எங்க கேள்விப்பட்டேன்னா I இல்ல don't know where, வந்துட்டான் but வந்துட்டான் I read வந்துட்டான். somewhere. Yeah, he's back, but he'll be playing from post May 1st because on the though, இல்ல I think கிரிக் he's பஸ்லயே போட்டிருக்காங்க. completing. கிரிக் பஸ்லயே போட்டிருக்காங்க. Mhm. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இல் பி அவைலபிள் ஃப்ரம் நெக்ஸ்ட் Mm. மேட்ச் போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி வில் பி Hopefully, yeah. அவைலபிள். ஏன்னா கமின்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஐ திங்க் ஈவினிங் மேட்ச்ல ஆடிக்கிட்டு இருக்கான். கிளியரன்ஸ் கொடுத்துட்டு ஸோ ஸ்டார் Okay. கால்ஸ் கிளியரன்ஸ் Mhm. கிடைச்சிருச்சு. ஸோ அவனும் ஐ திங்க் ஆட போறான். ஐ திங்க் Mhm. மோஸ்ட் ப்ராபப்லி either from ஆர்சிபி மேட்ச் ஆர் ஃப்ரம் நீ சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மேட்ச். அது ஆர்சிபி மேட்ச்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் தான் மே 1st. ஸோ மேபி ஆன் மே 1st ஐ திங்க் ஒன் ஆஃப் தோஸ் Mm. மேட்சஸ்னா இஸ் கோயிங் டு பி பேக். பட் லுங்கிடி இடியா அவங்க மிஸ் பண்ணுவாங்கன்னு தான் தோணுச்சு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த டீம் இஸ் டவுன். ஸோ Correct. லெட்ஸ் ஹோப் இம். ஐ திங்க் இஸ் ஃபைன் தான் லாஸ்ட் அப்டேட் பார்த்தேன். இல் பி டிஸ்சார்ஜ் டுடே தான் போட்டிருந்தாங்க. ஸோ Mm. லெட்ஸ் ஹோப் ஹி வில் ஹேவ் a good recovery. We will also do a quick review on tomorrow afternoon's match. Very important match for both the teams, Chennai and GT, CSK and GT. So that's played in Chennai. Afternoon match. Quick expectation, guys. ஸோ லைக் ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் டெஃபினட்டா எனக்கு வந்து லைக் நாளைக்கு சென்னை ஜெயிக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லைக் அவங்க ரேஸ்ல இருக்காங்கன்றது லாஸ்ட் மேட்ச்ல அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் தேர் வந்து பாயிண்ட் டேபிள்ல கூட பாத்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் லைக் 5th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ இன் த ஃபைட். ஸோ ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் டுமாரோ ஐ வுட் கோ வித் சிஎஸ்கே. Okay. So Madhu, your expectations from tomorrow's match? Tomorrow, yes, there'll be very quite surprising and interesting match because I think நம்ம லாஸ்ட் வீடியோல பேசின மாதிரி இது சிஎஸ்கே வர்சஸ் தமிழ்நாடு டீம் மேட்சா இருக்கலாம். ஏன்னா இந்த சைடு 4 பேர் தமிழ்நாடு பிளேயர் இருக்காங்க. So I think it will be very interesting match. At the same time, it will be very tough match again because the ரெண்டு பேருக்கும் win அவசரம். It will be quite tough match for both of them. But just because it is the home ground for Chennai, there are chances Chennai will win. I'm not sure tomorrow is Dhoni also playing tomorrow. If he plays, then match will be one side because it's not just because I'm telling Dhoni. But it just wanted to add like a point like it's a home ground. So அந்த மாதிரி இருக்கலாம். But I want GT to win because GT is coming back from a loss. So there are chances like it is very tough to predict. But I hopefully it seems like there will be decent target, huge target. It will be a decent target. Yeah, so the afternoon gameன்றதுனால I think the team that bats first will have the advantage. And in case if Correct. GT is batting first, CSK might struggle to chase ன்னு தோணுது. ஏன்னா சிஎஸ்கே நம்ம இந்த வாட்டி சேசிங் நல்லா பண்ணல. ஸோ பட் இஃப் சிஎஸ்கே பேட்ஸ் ஃபர்ஸ்ட், ஐ டோன்ட் நோ இஃப் இந்த bowling லைனப் ரொம்ப குவிக்கா போடுவாங்க. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி வாட் கைண்ட் ஆஃப் டோட்டல் தே வில் புட் ஆன் போர்டு ஃபார் ஜிடி டு சேஸ். ஸோ அந்த டாஸ் ரொம்ப குரூஷியலா இருக்க போகுது. த டீம் that wins the toss is going to bat first ன்னு தோணுது. சிஎஸ்கேவை சேசிங் போடுங்க because they are not good at chasing ன்னு தோணுது. So I think let's hope GT does that and let's see what happens. I want GT to win because CSK ஓட ரன் ரேட் பாசிட்டிவா இருக்கு. ஸோ அந்த டேபிள் கொஞ்சம் அப்படியே ஷஃபிள் ஆகாம நிக்கணும் அப்படின்னா I think GT should win ன்னு தோணுது because CSK is having I think little more easier matches post coming. GT is having tougher matches, so they'll anyway lose 1 or 2 here and there ன்னு தோணுது. ஸோ அதனால கொஞ்சம் GT ஜெயிச்சா அந்த டேபிள் கொஞ்சம் ஷஃபிள் ஆகாம இருக்கும் அப்படின்னு தோணுது. ஜஸ்ட் பிகாஸ் DC லாஸ்ட் டுடே எல்லா 6 டீம்ஸ்க்குமே சான்சஸ் இருக்கும் அப்படி பார்த்தாலும் ரெஸ்ட் ஆஃப் த 6 டீம்ஸ்க்கு டு கெட் குவாலிஃபைட். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருக்க போகுது நாளைக்கு.
Let's see how it goes. So, who are your impactful players for tomorrow? So, so from Chennai, I would go with Akil Hussain, and from GT, I'll go with Shubham Gill. Okay. Madhu, your picks. I'm confused between two players in Chennai, Akil Hussain and Sanju Samson. Either somebody one. In the side, I hope tomorrow middle order batsmen will go big. So I would choose Shah Rukh Khan. No, not Shah Rukh Khan. Either Butler or Sai Sudarshan. ನಾನು ಐ ಥಿಂಕ್ ಸಾಯಿ ಸುದರ್ಶನ್ಗೆ போறேன். ಐ ಥಿಂಕ್ லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி மேல நல்ல இன்னிங்ஸ் ஆடினா அண்ட் இஸ் கமிங் பேக் டு இஸ் ஹோம். ஸோ அந்த டாப் Correct. விட மாட்டான்னு தோணுது. இல் ட்ரை டு கண்டினியூ தட் ஃபார்ம்னு தோணுது. ஸோ Hmm. ஹீல் பி மை பிக் ஃப்ரம் ஜிடி. From CSK, I want Urvil Patel to be back in the team as soon as possible. ஏன்னா அந்த நம்பர் 3 ஸ்லாட் ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க. நான் Hmm. லாஸ்ட் மேட்ச்ல சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் ஃபயர் ஆகலன்னா இந்த டீம் இஸ் இன் வெரி மச் ட்ரபிள், Correct. ப்ராப்பர் ட்ரபிள்ல இருக்காங்க. ஏன்னா ஆயுஷ் மாத்திரை இது வரைக்கும் சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள. இப்போ ஆயுஷ் மாத்திரை அடிக்கல, ஆயுஷ் மாத்திரை இல்ல, டெவால் பிரேவிஸ் அண்ட் சிவம் துபே ஃபார்ம்ல இல்ல. ஸோ சஞ்சு அடிக்கலன்னா இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் நாளைக்கும் சரி, இதுக்கு ஃபியூச்சர் ஆஃப் த டோர்னமெண்ட்ல சரி. ஸோ பிரிங் இன் சம்மன் லைக் ஊர்வில் பட்டேல் so that he can do something like what Ayush Matre was doing. So அதனால அவனை கொண்டு வரணும் அந்த நம்பர் 3லன்னு தோணுது. So let's hope they'll Correct. do that. And yeah, they'll retain Akil Hussain and Noor Ahmad. Expect பண்றோம். So let's see what happens. So நீங்க I think Madhu told GT, I have told GT, Prajit is telling CSK. So let's see what happens. I think we have spoken almost all of the things. Let's expect Dhoni also. I don't know வருவானா என்னன்னு தெரியல, but there are no news actually. So let's expect not to be there. அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் ஆஃப்டர்நூன் மேட்ச் வேற, இன்ஜரிக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் மேட்ச்லாம் ரொம்ப ரேர் ஆடுறது ஆளுங்க. பிகாஸ் அந்த கிராம்ஸ் மறுபடியும் வந்துடும் ஆஃப்டர்நூன் ஹீட்ல. அது சென்னை ஹீட் எல்லாம் சம்மர்ல சொல்லவே வேணாம்ல. ஸோ லெட்ஸ் see what happens. So we'll come back and do the post match review of tomorrow. I think until then, see you guys. Bye bye. See Thank you. you. Thank you. Bye-bye. Bye-bye. Thank you. Bye.